சார் வணக்கம். இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து குமரன் சார் வந்து புதியவியல் என்ற தமிழ் மீடியத்தின் நம்பர் 1 ஆசிரியராகிய அவர் எங்கள் டியூஷன்ல இருந்து திருக்குமரன் அண்ணா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது. எங்களுக்கும் ஒரு பெருமை. இங்கிலீஷில் படிக்கிற திருக்குமரன் அண்ணா வந்து ஸ்ரீலங்காவில் ஆனால் இன்னைக்கு ஒரு தாய் கல்வி இங்கே இருக்கிற கல்வியங்களில் திருக்குமரன் எல்லாம் கேட்டுட்டோம். அதனால அவர் கதைக்க தேவையில்லை. டியூஷனில் கொண்டு விட்டுங்கிறப்ப ஃபர்ஸ்ட்டாக லோயர் சார்ட்டையும் நகுலன் சார்ட்டையும் தான் ஒப்படைச்சு கலைப்பிரிவு சார்பிலே மாணவர்கள் சிறந்த பருவத்தினை பெற்றிருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சியில் ஒரு பிரபலமான டியூஷன் என்இசி டியூஷன் முன்னுக்கு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிளிநொச்சியில் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் அகில இலங்கை ரீதியில் கணிதத்தில் 1ஆம் இடத்தை பெற்ற அந்த மாணவன் இந்த டியூஷனில் தான் படிச்சிருந்தேன். இந்த டியூஷனில் தான் போயிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப ஃபன்னாக இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் டியூஷனுக்குள்ளே தான் போக போகிறோம். ஓகே, டியூஷனுக்கு வந்துட்டேன்ப்பா. என்இசி டியூஷனுக்கு வந்து எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ ஆர்ட்ஸ் பக்கம் நாங்கள் போகிறோம். இப்போ சைக்கிளில் விழுந்துருச்சு. ஓகே, நான் எதிர்பார்க்கிறேன் அப்படித்தான். மற்ற பாடங்களில் எல்லாம் வர வேணும் வந்து மற்றது அவாக்கு தெரிய அவாக்கு 2AB தமிழ் தான் பி தமிழ் பி அவாக்கு 3 பி இவர்கள் என்னது தமிழ் பி தமிழ் சி. சரி, இந்த மாணவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். இவர்களுக்கு ஒரு நிகழ்வை நாங்கள் செய்வோம், ஒரு பிரியாவோட நிகழ்வை செய்வோம். ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கோம். படம் பார்த்துறீங்களா? உங்களோட குரூப்பில் போட்டுருக்கோம். படம் எல்லாம் போட்டு நேற்று பார்க்க இல்லையா? இந்த வழியில் நீங்கள் அடுத்த முறை என்ன சொல்லணும்? மாதம் எத்தனை இருக்கு? 3 மாதம் தான் இருக்கு. மற்ற பட்சிக்கு 3-4 மாதம். சரியா? சிறந்த பருவ நீங்கள் எடுக்க வரும். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். என்இசிக்கு வந்திருக்கிறோம். ஓகே, இந்த முறை பல்வேறு சாதனைகளை படிச்சிருக்கிறேன். ஓகே, உங்களோட டியூஷனில் இந்த சாதனைகளை பற்றி உங்களுடைய கருத்தையும் அதை பற்றி. என்இசி கல்வி நிலையம் இன்றைக்கு என்இசி கல்வி நிலையம் இன்றைக்கு அகில இலங்கை முழுமையாக பேசப்படுற ஒரு கல்வி நிலையம். 3A கணித பிரிவு நவுலேஸ்வரன் வடிவேல் நவுலேஸ்வரன் அவருடைய நிர்வாகத்தில் நடக்கிற நிலையம் இது. கணித பாடம் 3A தெய்வேந்திரம் திருக்குமரன். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய 40 வருட கல்வி வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான சாதனை சக்கரவர்த்தி என்று தான் சொல்ல வேண்டும். அவரை வழிநடத்திய சதானந்த குமரன், ஜெகதீஸ்வரன், பர்மன் ஏனி ஆசிரியர்களுக்கு என்இசி சார்பாக நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கலைப்பிரிவு சார்பிலே மாணவர்கள் சிறந்த பருவத்தினை பெற்றிருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்ட ரீதியிலே 6வது ரேங்க் கையலரசி என்ற மாணவி 6வது ரேங்கையும் 3 3A பருவர்கள் வந்திருக்கின்றன. கலைநீலாமா என்ற மாணவி 3A பருவத்தினையும், தனிசன் என்ற மாணவன் 3A பருவத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இதை விடவும் விஞ்ஞான பிரிவை பொறுத்தவரையில், உயிரியல் விஞ்ஞான பாடத்தை பொறுத்தவரையில் வித்தகன் மாவட்ட நிலையிலே 3A 3 புள்ளி பருவத்தினை பெற்றுக்கொண்டு மாவட்ட நிலையிலே 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தங்கச்சி என்ன பேர்? எனக்கு பேர் கையலரசி. உங்களோட ரிசல்ட்டையும் உங்களோட மாவட்ட நிலையும் இப்போ சொல்லுங்கள். எனது பேர் சசிகுமார் கையலரசி. நான் கிளை கனகபுரம் மகாவித்யாலயத்தில் படிக்கிறேன். இந்த ரிசல்ட்ஸ் வந்து 3A. அதோட நான் வந்து மாவட்ட நிலையில் 6வது நிலையை பெற்றிருக்கிறேன். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்? நான் முதலாவதாக வந்து டியூஷன் சார்பாக லோயர் சாருக்கும் நகுலன் சாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டாக என்ன டியூஷனில் கொண்டு விட்டுங்கிறப்ப ஃபஸ்ட்டாக லோயர் சார்ட்டையும் நகுலன் சார்ட்டையும் தான் ஒப்படைச்சு இப்படி இங்கே 3A எடுக்கணும்னு சொல்லி என்னை எவ்வளோத்துக்கு வளர்த்து விட்டு எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் வந்து எனக்கு என்னென்னா பயிற்சிகள் எல்லாம் வழங்கி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி விட்டதுக்கும் அடுத்து வந்து எங்களோட புவியியல் டீச்சர்
லதா ரஞ்சினி டீச்சருக்கும் லோயஸ் சாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா லதா ரஞ்சினி டீச்சர் வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் எல்லாம் விளங்கப்படுத்தி எக்ஸாம் பேப்பர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளோத்துக்கு எங்களுக்கு செஞ்சு விட்டு இவ்வளோத்துக்கு இந்த முறை வந்து எங்கள் டியூஷனை பொறுத்த வரைக்கும் தமிழை விட ஜியோகிராஃபியில் தான் கணக்கையே வந்திருக்கு. அது காரணம் எங்களோட லதா ரஞ்சினி டீச்சர் தான். நான் வந்து ஒரே ஒரு மாணவி தான் படித்தேன். நான் ஸ்கூலில் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மாணவி. கனபுரம் மகாவித்யாலயம் விட யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுலேயும் வந்து டீச்சர்ஸ் ஆக்கள் 3 பேரும். அதில் ஒரு ஆள் ஜாழ்ப்பாண டீச்சர். அவள் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போய் எனக்கு வந்து Zoomல வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுத்து கடைசி வரைக்கும் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் Zoomல கிளாஸஸ் எல்லாம் எடுத்து சொன்ன நம்ப மாட்டீங்க எடுத்து படிப்பிச்சு வரலாறுக்கே வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜியோகிராஃபி டீச்சர் அவன் வந்து என்னென்னா கடைசி வரைக்கும் என்னோட பயணிச்சு எனக்கு ரிசல்ட்ஸ் வேறு காரணமாக இருந்தவா. அடுத்து வந்து தமிழ் பகிரதி டீச்சர் படிப்பிச்சவா. அவாவும் வந்து என்னென்னா எனக்கு வந்து எல்லா பயிற்சிகளையும் வழங்கி பேப்பர் எல்லாம் சேவிச்சு இந்த நிலைக்கு கொண்டாடுறதுக்கு அவள் முக்கியமான காரணமாக இருக்கிறேன். ஓகே, இப்போ இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வர அடுத்த பேட்சில் அவைக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? நாங்கள் இப்போ ஏஎல்ல என்ன பாடம் எடுக்கிறேன்னு முக்கியம் இல்லை. நாங்கள் ஒரு பாடத்தை விரும்பி எடுத்த மாட்டோம். அதை அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டாக என்ன செய்யணும்னா எங்களோட பாடத்துக்குரிய டீச்சர்ஸ் ஆக்களை வந்து நல்ல முறையில் தெரிவு செய்யணும். தெரிவு செஞ்சு அவங்கள வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட் வச்சு இவங்க 100% எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை கொண்டு போயிடுமா, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுமா, அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருந்துட்டு அவங்களோட சேர்ந்து பயணிச்சோம்னா கட்டாயம் வந்து எங்களோட இலக்கை வந்து அடையலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் எந்த பாடம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த பாடத்தில் வந்து விருப்பம் வச்சு படிக்கணும் கடைசி வரைக்கும். நன்றி தங்கச்சி. உங்களுக்கும் உங்களோட கல்வித்துறையில் என்ன வளர்ச்சியடைய எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்து தெரியும். ஓகே, தொடர்ந்து நாங்கள் லதா டீச்சரை சந்திக்கிறோம். டீச்சர் வணக்கம். டீச்சர் வணக்கம். இன்றைக்கி என்இசியில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்குது. ஓகே, இவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பிள்ளைகள் சிறந்த முறையில் படித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நாங்களும் சிறந்த முறையில் வழிகாட்டினோம். அந்த வகையில் திருப்திகரமாக பிள்ளைகள் பரீட்சையில் பெறுபவர்களை பெற்றிருக்கிறார்கள். நிறைய நான் புவியியல் பாடத்தை படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர்ன்றபடியாக இம்முறை நிறைய பிள்ளைகள் ஏத்திர சித்தியை பெற்றுள்ளார்கள். இந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நன்றி நன்றி டீச்சர். ஓகே, இப்போ நாங்கள் இங்கேருந்து ஆர்ட்ஸ் சைட்லேருந்து போகிறோம். இப்போ நாங்கள் இப்போ என்இசியில் பயோவில் செகண்ட் ரேங்க் சந்திக்க போகிறோம். தம்பி வணக்கம். 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 இந்த மைக் பிடிங்க. ஓகே, தம்பிக்கு என்ன பேர்? அரியதாசன். ஓகே, என்இசிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் பயோவில் செகண்ட் மாவட்ட நிலையில் 2வது ரேங்க். ஓகே, சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணீங்க? இது செகண்ட் இப்படியெல்லாம் வரும்னு எதிர்பார்த்தீங்களா, இல்லாட்டி இதை விட கூட எதிர்பார்த்தீங்களா? இதை விட கூட தான் எதிர்பார்க்கல. இது வந்தது சரி ஓகே, அப்படி வந்த பிறகு சரி ஓகே அப்படின்னு தான் ஃபீல் ஆனது. சரி அப்படின்னு. ஓகே, இந்த நேரத்தில் யாருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க? எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், அதே மாதிரி எனக்கு உதவி செய்த நண்பர்கள், என்ன மாவட்ட நிலையம் 1ஆம் நிலையம் கணிதத்தில் வந்த அவரெல்லாம் நல்லா உதவி செய்தவர்கள். அதே மாதிரி 4ஆம் நிலையில் வந்தவர்கள் அதெல்லாம் உதவி செய்தவர்கள். ஆசிரியர்கள், இப்போ டியூஷனில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்ட்ராவான ஆட்கள் எல்லோரும் உதவி செஞ்சவங்க. அம்மா அப்பா குறிப்பாக முக்கியமாக உதவி செஞ்சவங்க. அதே மாதிரி என்னோட மாமா லோகேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள், அவரும் உதவி செஞ்சவர். அதே மாதிரி என்னோட சின்ன மாமா, அவரும் உதவி செஞ்சவர்கள். இப்படி எங்கள் குடும்பத்தில் இருந்து நிறைய பேரும் இதுக்கு எனக்கு பங்களிப்பு வழங்கி இருந்திருக்காங்க. நானும் உங்களுக்கு கல்வி கற்றிருக்கின்ற அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நன்றி. நன்றி வித்தகன், நன்றி. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக பார்த்தோம் சொன்னால் என்இசின்ற பௌதிகவியல் ஆசிரியர் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். சார் மைக் அப்படிங்க சார். ஓகே, இந்த கல்வி நிலையத்தில் நீங்கள் பௌதிகவியல் ஆசிரியராக இருக்கீங்க. ஓகே, இந்த முறை அகில இலங்கை மட்டுமல்லாமல் மாவட்ட ரீதியில் 1, 2 எல்லாமே என்இசிக்கு தான் வந்திருக்குது. ஓகே, இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட முதலே எதிர்பார்த்த விஷயம் தான் இது. அவற்ற திறமையால் அதுகள் மேலே எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் டீமாக சேர்ந்து வேலை செய்த நாங்கள் அவருக்கு. அந்த அடிப்படையில் இந்த பெறுபவர் நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு பெறுபவர் தான். ஏனைய மாணவர்கள பெறுபவர்கள் உட்பட எல்லாமே நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த பெறுபவர் தான். கிளிநொச்சி மாவட்டத்தில் நீண்டகால ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு கல்வி நிலையமாக என்இசி இருக்கிறது. அந்த வகையில் இந்த வருடம் ஏற்கனவே வந்த ரிசல்ட்டோடு ஒப்பிடும்போது அதிகரித்திருக்கிறதா அல்லது? அதிகரிச்சிருக்கிறேன். மெரிட் எல்லாம் கூடியிருக்குது. நிறைய அதிகரிச்சிருக்கிறதாக நான் உணர்றேன். நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் தான் ஆகுது. அந்த அடிப்படையில் நான் அதிகரிச்சிருக்கிறதா தான் உணர்றேன். ஓகே, நன்றி சார், நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா என்இசியில் மேக்ஸில் மாவட்ட நிலையில் 2வது நிலையை எடுத்த மாணவியை சந்திக்கப்புறம் நாங்கள் வணக்கம். நாங்கள் மைக்க பிடிங்கோ. நினச்சி என்ன பேர்? சஹானா. ஓகே, நீங்கள் மேக்ஸில் மாவட்ட நிலையில் 2ஆம் நிலை. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு முதல்ல 2ஆம் நிலை வருவேன்னு எதிர்பார்த்தீங்களா, இல்லாட்டி அதை விட கூட எதிர்பார்த்தீங்களா? வரணும்னு எதிர்பார்த்தேன், வருவேன்னு எதிர்பார்க்கல. ஓகே, நல்லா இருக்குது. ஓகே, ரிசல்ட்டை பார்த்த உடனே என்ன தோணுது? ஹாப்பியாக இருந்தது.
இல்லை இப்போ இதில் ஒரு மெக்ஸில் செகண்ட் ரேங்க் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ அந்த வகையில் அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஒரு ஒரு உயரிய சிந்தனையாக என்ன வந்தது? ப்ரௌடாக இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே, சந்தோஷம். ஓகே, இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறீங்க? அம்மா, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல். எல்லாருக்கும் நன்றி சொல்ல போகிறீங்க. ஓகே, அதான் மெக்ஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த திருக்குமரன் அவரையும் நாங்கள் நேர்காணல் செய்திருந்தோம். அவரும் கதைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அது சேம் அதையும் நீங்கள் பண்ணுறீங்க. பொதுவாக மெக்ஸ் படிக்கிறவர்கிட்ட இருக்கிற அந்த குணாதிசயத்தை அப்படியே காட்டுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து 2ஆம் நிலை எடுத்த நீங்கள் அடுத்து வார மாணவர்களுக்கு எப்படி படிக்கணும், உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதான். ஓகே, நிச்சயமாக இந்த 2ஆம் நிலையை பெற்ற உங்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்இசியில் மெக்ஸில் எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரையும் சந்திப்போம். தங்கச்சி வணக்கம். தங்கச்சிக்கு என்ன பேர்? தேனிகா. ஓகே, என்ன ரிசல்ட் உங்களுக்கு? 3A ரேங்க் என்ன? 5வது. ஓகே, தங்கச்சிக்கு என்ன பேர்? நல்ல நாள் தவிகா. 3A 9வது ரேங்க். ஓகே, திருக்குமரன் எல்லாம் கேட்டுட்டோம், அதனால் அவர் கதைக்க தேவையில்லை. தம்பி வணக்கம். கோபிதன் 3A 6வது ரேங்க். ஓகே, தம்பி. தேவமாரி தமிழ்குமரன் 3A. தூயவன் 3A 10வது ரேங்க் சொல்லுங்க. மாவட்ட நிலை 4. மாவட்ட நிலை நீங்கள்? நான் மாவட்ட நிலை 10. என்ன? 3A கணித பிரிவில். இசைமைந்தன் 2AB 13வது ரேங்க். ஓகே, இந்த நேரத்தில் யார் இசை என்ன பேர்? தமிழ்குமரன்ட்டு கேட்போம். சொல்லுங்கள், யாருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க? முதல்ல படிவித ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சக மாணவர்கள். தம்பி? பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள். தம்பி சொல்லுங்க. பெற்றோர்கள், படிப்பிச்ச ஆசிரியர்கள், சக மாணவர்கள், எல்லாருக்கும் நன்றி. ஓகே, இசை மைந்தன். பெற்றோர்கள், ஆசிரியர்கள். ஓகே, இப்போ ஓகே, தங்கச்சி சொல்லுங்கள், யாருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க? பெற்றோர்கள், படிப்பித்த ஆசிரியர்கள், எல்லாருக்கும் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்இசியினுடைய நிர்வாகியை சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மைக்க பிடிங்க சார். ஓகே, கிளிநொச்சி மாவட்டத்தில் நீண்டகால வரலாற்றை கொண்ட ஒரு கல்வி நிலையம் என்இசி. அந்த என்இசியினுடைய இன்றைக்கு ஒரு மகத்தான சாதனையை படைச்சிருக்குது. பக்கத்தில் தமிழ்குமரண்ட படமும் இருக்குது பக்கத்தில். ஓகே, இந்த கல்வி நிலையத்தில் இப்படி ஒரு சாதனை வரும்னு எதிர்பார்த்தீங்களா சார்? நாங்கள் நிச்சயமாக நாங்கள் இந்த 35 வருட காலங்களாக ஒரு பழைய தாய் கல்வி நிலையமாக இது இயங்கி கொண்டு வருது. அந்த வகையில் நாங்கள் இந்த வருடம் எங்கள் ஆசிரியர் குழாம் கற்பித்த செயற்பாட்டின் மூலம் கண்டுகொண்ட விடயத்தை தேவேந்திரன் திருக்குமார இனங்காணப்பட்டு அவருக்கு போதிய அளவு அட்வைஸ் வழங்கப்பட்டு கற்பித்த செயற்பாடு அந்தளவு நடைபெற்றது. ஓகே சார், அவர் எந்த விதமான சூம் வகுப்புகளோ அல்லது வேறு ஏதேனும் இதர வகுப்புகளுக்கு சென்று இந்த பருவத்தை பெறவில்லை. அவர் தனியாக பாடசாலையும் கல்விநிலையம் என்று கிளிநொச்சியின் வளத்தை முழுமையாக பயன்படுத்தின ஒரு மாணவன். ஆகையால் இந்த பருவத்தை அவருக்கு கிடைக்கப்பெற்றது. ஓகே, நிச்சயமாக சார். இப்போ சார் இதுவரை காலமும் வந்த பெறுபேறுகள் அடிப்படையில் இந்த வருஷம் உங்களோட கல்வி நிலையத்தினுடைய பெறுபேறுகள் உயர்ந்திருக்குதா அல்லது சீராக இருக்குதா? 2000 ஆண்டிலிருந்து எங்களுக்கு கணித பிரிவில் முதலாம் இடம் எடுத்து வந்திருக்குது. அதே மாதிரி சென்ற ஆண்டு பயோவில் 1ஆம் இடம், அதுக்கு முதல் ஆண்டு பயோவில் 1ஆம் இடம், இந்த ஆண்டு பயோவில் 2ஆம் இடம். இந்த ஆண்டு ஸ்பெஷல் என்னென்னா இலங்கையிலே 1ஆம் இடம் எங்களோட கணித பிரிவு மாணவன் தேவேந்திரன் திருக்குமரன் பெற்றிருக்கிறார். ஓகே, நிச்சயமாக சார். மற்றது இப்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில், குறிப்பாக கிளிநொச்சியை பொறுத்தளவில் உயர்தர டியூஷன்கள், கல்வி நிலையங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு மாணவர்கள் பரவலாக சிதைந்து போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கிற என்இசி எவ்வாறான சவால்களை முகம் கொடுக்குது? என்இசி நிறைய சவால்களை முகம் கொடுத்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்குது. எல்லாரும் எங்கே எடுத்தாலும் ஒரு கல்வி நிலையம் ஒன்று ஆரம்பிக்கணும்னா அது என்இசியை இல்லாமல் செய்யத்தான் ஆரம்பிக்கணும் எல்லாரும். ஆனால் என்இசி ஒரு தாய் கல்வி. இங்கே இருக்கிற கல்வி நிலையங்களில் இயக்குகின்ற நிர்வாகிகள் அனைவரும் இங்கே படித்தாக்கலாம், இங்கே படித்தவே தான்.
ஓகே சார், நிச்சயமாக இந்த ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனையை படைத்திருக்கும் என்இசிக்கு எங்களுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றி. நானும் எங்களுடைய இந்த தெய்வேந்திரன் திருக்குமாரன் கற்பித்த ஆசிரியர்கள், அவருடைய நண்பர்கள், எங்களுடைய அயராது பாடுபட்ட எங்களுடைய சதா சார், ஜெகதீஷ் சார், பர்மன் சார், சதீஷ் சார், ஐங்கரன் சார், செந்திரன் சார், எல்லாருக்கும் அவர்களுக்கு எங்கள் என்இசி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே, இது இந்த கிளாஸ் இது எத்தனை பயோ இப்போ என்ன படம் நடந்துட்டு சார்? இது பயாலஜி. ஓகே, வேறு கிளாஸ் ஃபிசிக்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸ் கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கீங்க. ஓகே, அடுத்த கிளாஸுக்கு போவோம். சராசரி மிக்ஸ் நடந்துச்சு. ஓகே, இப்போ நாங்கள் டியூஷனுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், என்இசி டியூஷனு. ஓகே, இதில் ஒரு கிளாஸுக்கு போகிறனால. சார் வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் கைக்கிழமை கொஞ்சம் பங்கு ஒரு அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடம் பெற்ற மாணவன் இந்த டியூஷனில் தான் படிச்சிருக்காருன்னு இருக்காங்க சார். ஓகே, அந்த பெருமையை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சார். வணக்கம். முதல்ல உங்களோட மீடியாவுக்கு வணக்கம், மற்ற எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். ஏனென்றால் நாங்கள் திருக்குமரன் நல்ல கட்டிக்கார பையன். ஆனால் என்னென்றால் இந்த ரிசல்ட்ஸை பற்றி ஓரளவுக்கு, அதாவது ஐலண்ட் ரேங்கில் இவர் வரக்கூடிய ஆளுன்றதை டார்கெட் பண்ணி நாங்கள் நீண்ட காலமாக ஒரு கனவோடு வேலை செய்து இதை ஒரு கனவாவை வச்சு வேலை செய்து வந்த நாங்கள். குறிப்பாக சதாசுராக்கள், நான் சதீஷ் சார் பௌதியவியல், அதை விட செந்துரன் சார் பௌதியவியல், அதே மாதிரி ஐங்கரன் சார் பௌதியவியல், அதே மாதிரி வர்மன் சார் ரசாயனவியல், மற்ற ரசாயனவியல் ஜெகதீஷ் சார். இந்த எங்களோட டீம் இதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கு. ஏனெண்டா இந்த பையன் ஏற்கனவே நல்ல கட்டிக்கார பையன். ஆகவே ஒரு கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து, நான் யாழ்ப்பாணத்துலேருந்து படிப்பிக்கிறேன். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து நீண்ட காலமாக ஃபஸ்ட் ரேங்க்ன்றது ஐலாண்டில் ஃபஸ்ட்டுன்றது வந்ததில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் பிரதானமான ஆசிரியர்கள் இருக்கணும். அவைகிட்ட இருந்து நிறைய தடவை இப்போ திருப்ப ஐலாண்டில் ஃபஸ்ட் வந்திருக்கு. ஸோ நான் எங்களோட டீச்சர்ஸோட கதை கேட்க எங்களுக்கு ஐலாண்ட் ரேங்கில் ஒரு ரிசல்ட் வேணும், இதை கொண்டக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பிக்க வேணும்ன்ற ரீதியில் நாங்கள் எப்போவுமே ஆசைப்பட்ட விடயம். அதுக்காக இந்த பையன் என்ன செய்யறா, எங்களுடைய கனவுகளையும் சுமந்து கஷ்டப்பட்டு அவர் படிச்சிருக்கிறார். சரிண்ணா, ஒரு ஒழுங்காக வகுப்புகளுக்கு படிக்கக்கூடிய ஒரு ஆள். டீச்சர்ஸின் அட்வைஸுகள், டீச்சர்ஸினுடைய அந்த இப்படி செய்யுங்கன்னு சொல்ல வேக்குகளை எல்லாம் அதை கரெக்டாக செஞ்சு கொண்டு வருவார். அந்த வகையில் இறையாறுலையும் சேர்த்து அவருக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. இது கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் என்இசி கல்வி நிலையமாகிய கல்வி நிலைய ஆசிரியர்களாகிய இந்த சமூகமாகிய பழைய மாணவராகிய எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் வந்திருக்கு. அதே நேரம் கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே இதை பெருசாக கொண்டாடினோம். ஸோ இதுக்கு பிரதானமான பங்களிப்பு எங்கள்கிட்ட இருந்தும் கிடச்சிருக்குன்றதால எங்களுக்கும் நல்ல சந்தோஷம். குறிப்பாக அவருக்கு ரிசல்ட் வந்த நாளையிலிருந்து அந்த அண்டை புள்ளாங்களும் நித்திரியே வரையில. அதை விட இந்த ரிசல்ட்ஸால் உண்மையாக நிறைய பேர் எடுத்து எங்களுக்கே விஷ் பண்ணிச்சு. நம்ம இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்திலேருந்து குமரன் சார் நடுராவே பௌதியவியல் என்ற தமிழ் மீடியத்தின் நம்பர் 1 ஆசிரியராகிய அவர் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் எடுத்து விஷ் பண்ணி எங்களோட டீச்சர்ஸுக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தார். சார், ஸோ இதுகளெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம். நீங்கள் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வந்திருக்கிறேன்னு நாங்களும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். மற்றது சார், இந்த காலத்தில் இருக்கிற 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாணவர்களை வழி நடத்துறதுல பெரிதும் சவாலுக்கு முகம் கொடுத்து வராங்க ஆசிரியர்கள். அந்த வகையில் இன்றைக்கு சாதனை படைத்திருக்கும் இந்த மாணவர்களுடைய ஒழுக்கம் பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார். இது ஒரு நல்ல கேள்வியுமே. என்னென்று சொன்னால், இப்போத்த பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்லை, அல்லாட்டா பொழுதுபோக்கத்தான் நாடுறாங்க அப்படியான கருத்து நார்மலாக இருந்தாலும், பெரிய பெரிய இலக்குகளை வச்சு பிள்ளைகள் வேலை செய்கிற அளவுகளும் இப்போ கூடிக்கொண்டு தான் வருது. பிள்ளைகள் பெரிய லெவலில் வரணும், உலக அளவில் தாங்கள் ஜபிக்கணும், இப்போ உலக அளவில் பெரிய ஆக்களாக வர வேணுமென்ற எண்ணங்களோடு வளர்கிற பிள்ளைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ ஒரு காலத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்றால், அவன் கிளிநொச்சிக்குள்ளே போட்டி போடுவான், யாழ்ப்பாணத்துக்குள்ளே போட்டி போடுவான், இலங்கையில் போட்டி போடுவான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, சர்வதேச ரீதியில் நாங்கள் போட்டி போட்டு பெரிய ஆக்களாக வரணுமென்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு இருக்குது. அந்த வகையில் நல்ல பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதே நேரம் குளப்படி செய்தோண்டு ரோட்டு வழியை திரிகிற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நாங்கள் அவங்கள பார்க்குறையில நாங்கள் எங்களை நம்பி படிக்கிற பிள்ளைகள் பெரிய இலக்கோட வேலை செய்கிற ஆக்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரோம். ஓகே, மற்றது என்ன சார், இன்றைக்கி உங்களோட இதுக்கு ஐலாண்ட் ரேங்க் கொண்டு வந்திருக்குது. ஒட்டுமொத்த ரேங்கை பற்றி உங்களோட கருத்து என்ன?
ஓகே அவர் வந்து என்னென்றால் இந்த முறை வந்து இப்போ இவர் நல்லா படிப்பார்ன்றபடியாக இவரோட சேர்ந்து நிறைய பிள்ளைகள் வந்து நல்லா படித்தார். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்குமரன் மற்ற இன்னொரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் பேர் மைண்டில் வரையில் இப்போ அவங்க பொம்பளை பிள்ளைகள் இவங்கெல்லாம் நல்லா என்னென்னா போட்டி இருந்தாங்க, நல்ல போட்டிகள் இருந்தபடியே நல்லா படிச்சிருந்தவங்க. அதால் இப்போ கணித பிரிவில் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 8 மெரிட் வருது. சரிண்ணா 8வது மெரிட்டோ தெரியல, அப்படி வரையக்கில் 8வது மெரிட் வந்தால் கிட்டத்தட்ட 17 பேர் வந்து இந்த மாதிரி இன்ஜினியரிங் போகணும். அப்போ இந்த மாதிரி போட்டிகள் அமைஞ்சு இப்படியான இலக்குகள் எல்லாம் வரையக்கில் ரிசல்ட்கள் வரைக்கும் அடுத்தடுத்த பட்சிலையும் என்ன செய்யணும், அண்ணா மாதிரி நாங்கள் வேறு ஒன்றும் அப்படின்னு நினச்சி இவைக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதால் தொடர்ச்சியாக வந்து என்ன செய்யணும், நல்ல ரேங்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக இப்போ ரேங்குகள் வந்து இப்போ முன்னுக்கு வராங்க பிள்ளைகள். இப்போ குறிப்பாக வந்து இந்தியாவில் விஞ்ஞான பிரிவு, அதாவது உயிரியல் பிரிவுலையும் வந்து என்ன ஐலண்டில் வந்து உயர் ரேங்க், ஐலண்ட் ரேங்கில் வந்து முன்னுக்கு வந்திருக்கணும். ஏன்னா ஐலண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அதுகள் வந்து இன்னும் வரையில் காலப்போக்கில் அது எல்லாம் எங்களுக்கு கிடைக்குமென்று நம்புவோம். அது தக்கமாக வேலை செய்வோம். இறையரும் கிடைக்கணும். எல்லாருக்கும் வந்து இறைவன் துணை இருந்தால் தான் இதெல்லாம் நடக்குமென்று சாத்தியமாகும். சீரான ஆர்முடுகள் 2 m/s -2ஓட போகிறார். தொடர்ச்சியாக இவருக்கு ஆர்முடுகள் வந்து 2 m/s -2 இருக்குது. கேள்வி இது ஒரு சாதாரண சின்ன கேள்வி தான். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஆரம்ப வேகம் தந்திருக்கு, இறுதி வேகம் கேள்வி, ஆர்முடுகள் தந்திருக்குது, சரியான நேரம் தந்திருக்கு. அப்போ இவையே சம்மந்தப்படுத்துகிற மாதிரியான சமன்பாடு V = U/AT. இப்போ நாங்கள் NEC கல்வி நிலைய மாணவி ஒருவரை சந்திக்க போகிறோம். தங்கச்சி வணக்கம், நாங்கள் மைக்க பிடிங்கோ. அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்ற திருக்குமரன் அண்ணாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை எப்படி நீங்கள் பெருமையாக பார்க்குறீங்க? அவர் வந்து எனக்கு முதலே தெரியும், நாங்கள் இங்கே படிக்க வரைக்கும் அவர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வருவேருண்டு எல்லா டீச்சர்ஸுமே எதிர்பார்த்தவையல். எங்கள் டியூஷன்லேருந்து திருக்குமரன் அண்ணா ஃபஸ்ட் ரேங்க் வந்தது எங்களுக்கும் ஒரு பெருமை. NECயில் படிக்கிறோம், NECயிலேருந்து ஒருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கிறதுன்றது NECயில் படிக்கிற பிள்ளைலாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதை விட அவருக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் அவையில டைம் வந்து படிக்கிறன்றதும் எங்களுக்கு ஒரு பெருமை. அவர் ஃபஸ்ட் ரேங்க் வருவேருன்றது எல்லாருக்கும் முதலே தெரியும். இங்கே படிப்பிக்கிற டீச்சர்ஸும் சரி எல்லாருமே வந்து அவரை முழுமையாக வந்து நம்பினவியல் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கிறேன்றது அவருக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு அது பெருமையாக இருக்குது. நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக நாங்கள் இன்னொரு மாணவியை சந்திக்க போகிறோம். பின்னில வணக்கம், நாங்கள் வைக்க பிடிங்க. ஓகே, திருக்குமரன் அண்ணாவை பற்றி 5 வாக்கியங்கள் கூறுக. அந்த அண்ணா சின்னலேருந்து நல்லா படிப்பேன். அதை விட அவர் எங்களோட ஸ்கூலில் சீனியர் ப்ரிஃபெக்டாக இருந்தவர். படிக்கிறது மட்டும் இல்லாமல் இணைப்பாட விதான செயற்பாடுகளும் நல்லா செய்வேன். நல்லண்ணா. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே தம்பி, திருக்குமரன் அண்ணன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் வந்து அகில இலங்கை ரீதியில் எங்களோட டியூஷனில் படித்து 1ஆம் இடத்தை பெற்றிருக்கார். இதை பார்க்கக்குள்ளே எங்களுக்கும் இனி வரும் காலங்களில் இப்படியான அவரை மாதிரி விளையாட்டியும் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் போல் ஆசையாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கெமிஸ்ட்ரி வகுப்பறைக்கு வந்துட்டோம். வகுப்புக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். வகுப்பு நடந்து கொண்டிருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே போகணும். ஃபேன்லாம் போட்டு சும்மா வசதியாக தான் இருக்குது. ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். சார் வணக்கம் சார், நாங்கள் மைக்க பிடிங்கோ. ஓகே, NECக்கு கிடைச்ச இந்த சாதனை பற்றி உங்கள் எல்லா ஆசிரியர்கிட்டையும் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க சார். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும். கிளி நகரில் இருக்கிற ஒரு கிளி மாவட்ட மாணவர்களை முழுமையாக உள்வாங்கிய ஒரு கல்வி நிலையம். இந்த கல்வி நிலையம் கிளி நகரிலே அமைந்துள்ளது. இந்த கல்வி நிலையத்திலே திருக்குமரன் அவர்கள் இந்த கல்வி நிலையத்திலே தான் கற்றார். அவர் ஆன்லைன் கிளாஸ் எதுவுமே இல்லாமல் இந்த கல்வி நிலையத்தை முழுமையாக நம்பி, பாடசாலை அடுத்த இந்த கல்வி நிலையத்தை நம்பி முழுமையாக கல்வி கற்று தேசிய ரீதியில் 1ஆம் இடத்தை கணித பிரிவில் பெற்றுக்கொண்டார். அது அவருடைய திறமையான மாணவர். அவரை பல ஆசிரியர்கள் வழிநடத்தி இருக்கிறார்கள். அதில் முழுமையாக இந்த கல்வி நிலைய சார்பாக NEC கல்வி நிலையம் முழுமையாக 100% பங்கை அதில் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே அவர் இந்த பெருமையை பெற்றதுக்கு அவரை நாங்கள் வாழ்த்துவதோடு அவர் இந்த மாவட்டத்துக்கும் இந்த கல்வி நிலையத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேங்க்யூ சார். உங்களோட பிள்ளைகிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. தங்கச்சி வணக்கம். எங்களுக்கும் பெருமையாக இருக்குது, நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அடுத்தது பிரணவியை சந்திக்க போகிறோம். பிரணவி தானே போய் யாழவி சூர்யா. ஓகே, யாழவி படிங்க. ஓகே, அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்ற மாணவர் திருக்குமரன் பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். திருக்குமரன் அண்ணா வந்து ஸ்ரீலங்காவில்
ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு சமூகம் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்களும் எங்களோட வச்சுக்காரரும் அப்படி ஒரு இடத்தை வரணுமெண்டும் ஆசைப்படுறோம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சதா சார் நிறைய பேர் இப்போ போற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சார் கதைக்க மாட்டார், வகுப்பு நடந்து கொண்டிருக்குது. வகுப்புக்குள்ளே அத்துமீறி உட்பிரவேசிச்சிட்டேன். இன்றைக்கு விட்டால் வேறு நாள் இந்த வாய்ப்பு கிடைக்காது. சார் வணக்கம். சரி சார், ஓகே. நீங்கள் படிப்பிக்கிறத கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கீங்க. ஓகே சார். இது என்ன கணக்கு சார்? இது சுருக்க நீங்கள் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. பிரவீன் நிற்கிறார். புஸ்தி இது சதாசிவ கிளாஸில் இருக்கிறாங்க. எங்களோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க இதில். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சார் வந்து கதைக்க மாட்டார் பொதுவாக. ஸோ வகுப்பு நடந்து கொண்டிருக்குது. என்ன கணக்கு? x = 1 + y / 2y - 1 இது முதலாம் சமன்பாடாம். x = இது நம்ம சார் நீங்கள் படிப்பீங்க சார். நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறேன். ஓகே. அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடம். நாடு முழுவதும் அந்த மாணவனின் பெயர் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சாதனையின் வேர் எங்கே இருக்கிறது என்று தேடிச் சென்றோம். வகுப்பறையில் நுழைந்த போது நாங்கள் கண்ட ஒரு வரலாற்று தருணம். பல்லாயிரக்கணக்கான பெருமைகளை தன் காலடியில் வைத்திருந்தும் ஒரு சிறு மழலை போல் வெக்கப்பட்டு முகம் மறைத்த அந்த உருவம்தான் அந்த கணித மேதை சதா சார். ஆயிரம் மாணவர்கள் மத்தியில் தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் ஒன்றும் தெரியாதவர் போல் அவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் விதம், அதுதான் உண்மையான குருவின் அடையாளம். அவரது எளிமை எங்களை மெய்ச்சிலிர்க்க வைத்தது. அவரது கற்பித்தலுக்கு இடையூறு செய்யாமல் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டிருந்தோம். அங்கிருந்து வெறும் கணித சூத்திரங்கள் மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டிருந்தார். சாதனையாளர்களை உருவாக்குவது எளிது, ஆனால் ஒரு சாதனையாளனை உருவாக்கிய பிறகும் இவ்வளவு எளிமையாக இருப்பது, அதுதான் நிஜமான வெற்றி. சில இடங்களுக்கு சென்றால் கால்கள் நகர மறுக்கும், சில மனிதர்களை பார்த்தால் கண்கள் இமைக்க மறுக்கும். அப்படி ஒரு தருணத்தை தான் அந்த வகுப்பறையில் நாங்கள் அனுபவித்தோம். தன்னடக்கத்தின் சிகரமாய் நின்ற அந்த ஆளுமையை மனதார தலைவணங்கி மாணவர்களின் கரகோஷத்துடன் வகுப்பறையிலிருந்து வெளியேறினோம். தானா? சரி, ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சரி, நாங்கள் இப்போ சதாசண்ட கிளாஸுக்கும் போயிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக இந்த பழைய மாணவர் ஒருவரை சந்திக்க போகிறோம். நாங்கள் ப்ரோ வணக்கம். வணக்கம். நாங்கள் மைக்க பிடிங்கோ. நீங்கள் வந்து என்இசியில் பழைய மாணவர்கள். என்இசி கல்வி நிலையத்தில் இந்த முறை அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடம் ஒரு மிகப்பெரிய சாதனை நடந்திருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். முதல்ல நான் என்னுடைய பேர் கஜன். நான் 2006ஆம் ஆண்டுலேருந்து 2008ஆம் ஆண்டு மட்டும் என்இசி கல்வி நிலையத்தில் கல்வி கட்டினேன். நான் இப்பொழுது ஒரு பொறியியலாளராக
கிளிநொச்சி நீர்வளங்கள் வடிவமைப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றேன். நாங்கள் 2006 இருந்து 2008 கல்வி கேட்ட இந்த NEC கல்வி நிலையத்தில் தான் எங்களுடைய மாணவன் தெய்வேந்திரன் திருக்குமரன் அவர்கள் கல்வி கேட்டு இன்றைக்கு அகில இலங்கை ரீதியில் 1வது நிலையை பெற்றிருக்கிறார் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும், இது ஒரு மாபெரும் சாதனை. கிளிநொச்சி மாவட்ட கல்வி சமூகம், கிளிநொச்சி மாவட்ட மாணவர்கள், கிளிநொச்சி மாவட்ட ஆசிரியர் குழாம், அவருடைய பாடசாலை ஆசிரியர்கள், தனியார் கல்வி ஆசிரியர்கள், அவருக்கு அறிவறி, அதாவது தரம் 1 கல்வி கேட்ட ஆசிரியர் முதல் கொண்டு அவருடைய பெற்றோர்களிலிருந்து நண்பர்கள் அனைவருமே பெருமைக்குரியவர்கள். இந்த வகையில் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்வி கேட்ட ஒரு கல்வி சமூகம்ன்றதில் மாபெரும் பெருமையும் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு இந்த ஒரு நிகழ்வு அறிவிக்க. அதே இது சம்பந்தமாக தொடர்ந்து என்னுடைய நண்பர் பந்துசன் அவர்களுடைய சில கருத்துக்களை நீங்கள் கேட்டுட்டு நான் தொடர்ந்து கலைக்க வரேன். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்து போட்டு NEC பழைய மாணவர்களாக இதை எப்படி பெருமைப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். நண்பன் கயன் சொன்னது போல் நானும் 2006 தொடக்கம் 2008 காலப்பகுதியில் கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலையும் NEC கல்வி நிலையத்திலையும் வந்து கல்வி கேட்டேன். நான் தற்போது டேவிட்ஸ் மோட்டார் கம்பெனியின் வடபிராந்திய வாகன ஒர்க் ஷாப் ஒன்றுக்கு வந்து பேக்லோட ஒர்க் ஷாப் ஒன்றுக்கு வந்து மேனேஜராக இருக்கிற யாழ்ப்பாணத்தில். 2006 அந்த காலப்பகுதினா போர்கால சூழல் எங்கட பேட்ச் தான், எங்கட 2008 பேட்ச் தான். இந்த போர்களால் வந்து இலங்கையில் கூடிய பாதிப்பை அடைஞ்ச ஒரு மாணவர் பயசையிலே கொண்ட ஒரு பகுதி, ஒரு குரூப் தான் நாங்கள், ஒரு ராணி. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த படிப்பு கல்வி என்ற விஷயம் எங்கட மாவட்டத்தில் வந்து என்ன லெவலில் இருக்கேக்கும் இந்த குறிப்பிட்ட ஆசிரியர்கள் சதா சார், ஜெகதீஸ்வரன் சார், ஸ்ரீ சார், ஒரு ஃபிசிக்ஸுக்குரிய சார், மிகவும் ஒரு பிரபலியமானவர், பிரதீப் சார் அவர் ஒரு ஃபிசிக்ஸுக்குரிய ஆசிரியர். நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் வந்து எல்லா மாணவர்களையும் அவைகள் கதைச்சி இல்லாடி அவைகள் பழகின விதத்தில் வந்து எங்கள் பேச்சில் வந்து நான் நினைக்கிறேன் 70% மேலே வந்து அப்படி ஒரு போர்ச்சூழல் இருந்தும் A லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அது எங்களை ஒப்பிட்டு எங்களை சொல்லலாம் அது. ஆனால் வந்து இவன் கல்விக்கு அப்பால், ஒரு ஆசிரியர் நிலைக்கு அப்பால் இந்த ஆசிரியர் குழாமின்ற எஃபோர்ட் விளையாடி அவன் சாக்ரிஃபை பண்ண முடியாது தான் எங்கட காலப்பகுதி இந்த மாணவர்கள் வெளியில் போனாங்கன்றதுக்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. அதே ஆசிரியர்கள் இன்று வரைக்கும் இந்த மாவட்டத்தின் கல்வியில் வந்து அதே அளவு ஃபோக்கஸோட ஒரு துளி கூட குறையாமல் இலங்கையில் ஒரு A லெவலில் ஒரு மாணவன் அடையக்கூடிய அதிகூடிய ஒரு வளர்ச்சியை அடைகிறோக்கு இல்லாட்டி அதிகூடிய ஒரு பெறுறதுக்கு அவன் நோக்கமாக கொண்டு வருவார். அவன் நினைக்கிறேன் 30-20 வருஷம், இப்போ நாங்கள் படிக்கிறது 2006 சொன்னால் கிட்டத்தட்ட 20 வருஷ காலப்பகுதி கூடி அவன் பெரிய ஒரு கோல், லாங் டேர்ம் ஒரு கோல்ன்றது தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது பெரிய ஒரு விஷயம். 20 வருஷமாக ஒரு டாக்கெட்டுக்கு பின்னால் ஓடுறதுன்றது வந்து அது பிளட்டில் ஊறணும். அதுக்கு அப்படி ஒரு ஃபோக்கஸாக ஒரு வேலையை செய்கிறன்றது மிகப்பெரிய சாதனை. உலகத்தில் எந்த விதமான எல்லா நல்ல விஷயங்களும், எல்லா பெருமைக்குரிய விஷயங்களும் வந்து இப்படி தொடர்ச்சியான ஃபோக்கஸினூடாக தான் செய்து முடிக்கலாம். அதுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம். அதை தவிர நாங்கள் சொல்லணும்னா அங்கே இந்த NEC கல்வி நிலையத்தை சொல்லணும்னு சொன்னால் அந்த காலப்பகுதியிலே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து சில மாதங்களில் வந்து NEC டைரக்டர் நகுலன் சார் வந்து காசு வாங்க மாட்டார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவன் சிச்சுவேஷனை பார்த்து வாங்க மாட்டேன். அப்படி அவர் அந்த போர் சூழல்லையும் வந்து கல்வியை இந்த மாணவர்களுக்கு கிடைக்கணுமென்ற நோக்கமாக இவையில் செயற்பட்ட ஒரு குழுவை தவிர தனி ஒரு லாப நோக்கமாக கொண்டு செயற்பட்ட ஆக்கள் இல்லை. அதெல்லாம் இன்றைக்கும் நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகும் இந்த கல்வி நிலையத்துக்கு வந்து நாங்கள் இப்படி ஒரு மன உணர்வோடு இருக்கிறோம்னு சொன்னால் இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்ட விஷயம், நாங்களாக செய்த விஷயம் இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழலில் இருந்து நாங்கள் விளங்கி கொண்ட விஷயமும் அந்த சூழல் நாங்கள் உருவாக்கணும். நல்ல ஒரு சூழல் எங்களுக்கு கிடைச்சது. மாணவர் எல்லாமே எங்கட பட்சியில் இருந்து மாணவர் போர் சூழலேருந்து வெளியே வந்த மாணவர் எல்லாருமே இன்றைக்கு கேம்பஸ் போனார்களும் சரி, அதை தவிர வேறு தனிப்பட்ட தொழில்துறையில் இருக்கிறார்களும் சரி, யாருமே வந்து இன்றைக்கு எங்களோட பட்ச் வந்து கீழே போகலை. எங்களோட போராட்ட சூழலேருந்து வாழ்ந்த மனநிலையை நினைக்கிறேன். போராடும் குணம் தோல்வியில் கொண்டு தழுவ மாட்டாங்க. எங்களோட பட்சி ஒரு பெருமைக்குரிய பட்ச், எங்களோட பட்ச் 0809 பட்ச் பெருமைக்குரிய பட்ச். உதாரணமாக சொல்ல போனால் நாங்கள் எண்ணுக்கிடங்க அந்த காலப்பகுதியிலே வந்து மெரிட்டில் போனது. இன்னும் வந்து PhD முடிச்சிருக்காங்க. பொறியியல் பீடத்துக்கு என்டர் பண்ண ஒரு ஆள் வந்து 2 பேருமே வந்து இங்கே தான் கல்வி கேட்டிருந்தார்கள்.
அதில் 2 பேருமே இப்போ டாக்டர்ஸ் கிரேட் முடிச்சிருக்கணும். இன்ஜினியராக வந்து 2 பேர் அதே இதே கல்வி நிலையத்தில் உண்மையில் நான் அந்த தனியார் கல்வி நிலையம்ன்ட்டு நாங்கள் அப்போ பார்க்கல. ஏன்னா சுத்தம் கிளிநொச்சி மாவட்டம் இல்லை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தின் ஒரு பகுதி, வவுனியா மாவட்டத்தின் ஒரு பகுதி, யாழ் மாவட்டத்தின் ஒரு பகுதி, அவ்வளவு சேர்ந்த காலப்பகுதியில் நாங்கள் விடுதலை புலிகள் கட்டுப்பாடு பகுதியில் தான் படிச்சினாங்க. அப்போ யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் எல்லாருமே பாதைகள் பூட்டப்பட்டதால் யாழ்ப்பாணத்துக்குள் மாட்டுப்பட்டு விட்டார்கள். அப்போ இங்கே இருந்தது வந்து மிக குறைவான சொற்பாசிரியர். உதாரணத்துக்கு கணித பாடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் சதானந்தன் சார் மட்டும்தான் இந்த வட மாகாணத்திலேருந்து ஒரு கணித ஆசிரியர் இந்த பிரதேசத்தில். அப்பொழுது அவருக்கு சில நெருக்குவாரங்கள் இருந்த போதும் கூட அவர் ஒரு தனித்துவமான ஆசிரியர். இந்த வடமாகாணத்தின் உயர்தர கணித கல்வியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே சிறப்பு சலுகை வழங்கப்பட்டு அவர் எங்களுக்கு கற்பித்ததில் ஈடுபட்டிருந்தவர். எல்லா மாவட்ட மாணவர்களையும் ஊட்டத்தில் ஒருங்கிணைச்சு படிக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்தது அந்த காலப்பகுதியில். தெரியும், நாங்கள் சொல்கிற காலப்பகுதியில் வந்து தமிழ் விடுதலை புலிகளின் கட்டுப்பாடுகள் இருந்த காலம் அது. போர் மிக உச்சமான நிலையில் போகுது. அப்போ தமிழ் விடுதலை புலிகளின் சில கொள்கைகள் வகுக்கப்பட்டது. அதன்படி அனைவருமே குறிப்பிட்ட வயசுக்கு மேற்பட்ட போரோட இணையணும் என்றது ஒரு தேவை இருந்தது. விடுதலை போராட்டத்தில் இணையணும் தேவை. அந்த கண்டிஷனுக்கு வந்து எங்களோட சாதாரண சேரும் இருந்தவர். ஆனாலும் மாணவர்களோட வேண்டுகோளுக்கும் அந்த காலத்தில் இருந்த இங்கே இருந்த கல்வி சமூகத்தின் வேண்டுகோளுக்கும் நாங்கள் அவருக்கு வந்து ஸ்பெஷல் இது வழங்கப்பட்டு அவருக்கு வந்து தொடர்ந்து இந்த கல்வியை கொண்டு செல்வது என்று சொல்லி விடப்பட்ட ஒரு ஆள் தான் தலைமையால் அங்கீகரிக்கப்பட்டு விடப்பட்ட ஒரு ஆள் தான் அவர் நான் நினைக்கிறேன் ஒரு கணிதத்துக்கண்டே ஒரு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு அவரை விட்டார். அந்த விஷயங்கள் அந்த ஒரு நல்ல மனசுக்கு தான் இந்த அவருக்கும் அது பெருமை சேரலாம். ஃபர்ஸ்டாக வந்திருக்கிறான்னு சொன்னால் இன்றைக்கு சரியான முடிவு அங்கே எடுக்கப்பட்டபடியாக இன்றைக்கு இந்த இது ஒரு பெரிய வெற்றியை வந்திருக்குது. அடுத்து எங்களை சார் அந்த காலத்தில் நாங்கள் படிக்க எங்களுக்கு வந்து தனி ஒரு கல்வியை மட்டும் போட்ட ஒரு சூழலாக இருக்காது. எங்கள் ஃப்ரெண்ட்லி அப்போ அவன் வீடுகளுக்கு நாங்கள் விசிட் பண்ணுவோம். இந்த தனிப்பட்ட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், அதை அரேஞ்ச் பண்ணுவோம். அப்படி ஒரு குடும்பமான ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் இருந்தாங்க. ஒரு குடும்பமாக தான் செயற்பட்டாங்க. அப்போ எங்களுக்கு இடையில் வெறுப்புகள் கேட் பண்ணுறது இல்லாட்டி வந்து பொறாமைகள் ஒன்றுமே இருக்காது. ஒதுக்க முடியல, மாணவர்களும் இருக்காது, ஆசிரியர்களுக்கு இடையேயும் அது இருக்காது. அப்படியான சூழலை இப்போ இருக்குமான்றது எங்களுக்கு டவுட். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த காலப்பகுதியில் இங்கே வாழ்ந்தோம் வந்தது வாழ்க்கைக்கு கிடைக்க பெரிய சந்தோஷமான ஒரு பெரிய